Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான கோவில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புராண கதையே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை. கண்டிப்பாக எல்லாருமே இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் அரியலூரில் இருக்கக்கூடியது. அரியலூர் மாவட்டம். இந்த ஊர் பேர் என்னென்னா காமரசவல்லி அப்படின்னு சொல்கிறோம். சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு இந்த ஊருக்கு பேர். ஸோ இந்த ஊரை பற்றின பெருமைகள் எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு அழகான ஊராக இது இருந்திருக்கு. சதுர்வேதி மங்கலம்னு ஏன் பேருன்னா, 4 வேதங்களும் ஓதக்கூடிய அந்தணர்கள் வாழ்ந்தாங்களாம். இது ஒரு சபையாகவே இருந்ததாம். ஒரு விவாதத்திற்கோ இந்த வேதங்களை பற்றிய விவாதங்கள் இப்படியெல்லாம். அதுவும் இதனுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ராஜராஜ சோழனினுடைய அவர் காலத்திலிருந்தே இந்த ஊர் கோவிலை, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஈசன் சௌந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு பேர் கார்கோடேஸ்வரர் அப்படின்னும், காமரசவல்லி அப்படிங்கிறது தாயாரினுடைய பெயர். ஸோ இங்கே இந்த புராண கதையில் நிறைய கல்வெட்டுகள் இங்கே இருக்குது. இந்த கல்வெட்டுகள் எல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சோழர் காலத்தில் இந்த ராஜராஜ சோழன் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டினார். பட் அதற்கு முன்னையே அவங்க தாத்தா காலத்திலேருந்தே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அப்படிப்பட்ட பூஜைகளும் அங்கே திருவிழாக்களும் அவ்வளோ நடந்திருக்கு. ஸோ 1ஆம் குலோத்துங்க சோழன், அதுக்கப்புறம் 2ஆம் குலோத்துங்க சோழன், இப்படி சோழ வம்சத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் இந்த கோவிலை அவ்வளோ பராமரிச்சிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய வேத அந்தணர்கள், அந்த வேதம் ஓதுன அந்தணர்களுக்கு அத்தனை நிலப்புலன்கள் எல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க. காலகட்டங்கம் எப்போ சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிபி 972 இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நம்மளுடைய 1950ஆம் ஆண்டு அப்போ மகா பெரியவா தன்னுடைய கையாலேயே இங்கே சிவபெருமானுக்கு அவர் அபிஷேகங்களும் பூஜைகளும் அவர் செஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம்ங்க இது. இங்கே பார்த்திங்கன்னா, நம்ம மாசி மாதத்தில், அதாவது இப்போது நமக்கு ஹோலி போச்சு பார்த்திங்களா, மாசி மாதம் பௌர்ணமி, இந்த ஹோலி பண்டிகை எப்போ கொண்டாடுகிறார்களோ இந்த மாசி பௌர்ணமி இந்த ஊரில் ரொம்ப விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன்மதன், அதாவது ரதிதேவியினுடைய கணவர் மன்மதன், இந்த மன்மதனை சிவபெருமான் அழித்து விடுகிறார். ரதிதேவி மாங்கல்ய பிச்சை கேட்குறா சிவபெருமான்கிட்ட. ஸோ இந்த மன்மதன் உயிர் தெழுந்து வந்தது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதம் பௌர்ணமியில். ஸோ இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆமணக்கு செடி இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு கட்டையை 2ஆக வெட்டி இந்த மாசி மாதம் பௌர்ணமி போது 2ஆக வெட்டி அந்த இதில் நட்டு வைக்கிறாங்க. 8ஆவது நாள் பார்த்திங்கன்னா அது துளுத்து வருதான். அந்த அதாவது காமன் மன்மதன் எப்படி உயிர் தெழுந்தான் அப்படிங்கிறது. ஸோ அது 8ஆவது நாள் அதற்கு துளிர்த்து வரக்கூடிய ஒன்றை இன்றும் மக்கள் பார்க்குறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு புராண கதை இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு நம்ம வச்சாலும், கார்கோடகன் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகத்தினுடைய தலைவன், நாகராஜா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த கார்கோடகன் இந்த ஸ்தலத்தில் சௌந்தரேஸ்வரரை அவர் கார்கோடகன் வணங்குகிறார். அதனால தான் இவருக்கு கார்கோட்டேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமமும் வருது. ஸோ இந்த ஆலயத்திற்கு யார் சென்று வழிபட்டால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடகராசிக்காரர்கள். உங்கள் ஜாதகத்தில் கடக லக்னமாக இருக்கலாம், கடக ராசியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கால சர்ப்ப தோஷ ஜாதகமாக இருக்கலாம், ராகு கேத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் இருக்கிறவராக இருந்தால் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க இந்த ஆலயத்தில். ஸோ இந்த கார்கோடகன் இங்கே ஏன் தபஸ் பண்ணா அப்படின்னு பார்த்திங்கன்னா, பரீட்சித்து மகாராஜா கதை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அதாவது அபிமன்யுவினுடைய மகன் இந்த பரீட்சித்து மகாராஜா என்ன பண்ணுறாரு,
காட்டுக்கு போகும்பொழுது அவர் என்னுடைய ஒரு முனிவர் வந்து உட்கார்ந்து தபஸ் பண்ணுறார். ஸோ விளையாட்டு ரீதியாக அங்கே செத்து போயிருந்த ஒரு நாகத்தை வந்து அவருடைய கழுத்தில் வந்து போட்டுடுறார். உடனே அந்த முனிவர் வந்து சபிச்சிடுறார். இன்றிலிருந்து 8வது நாள் நீ நாகம் தீண்டி இறப்பாய் அப்படின்னு சொல்லிடுறார். ஸோ பரீட்சித்து மகாராஜா எவ்வளவோ எல்லாம் பண்ணியும் அவர் வந்து நாகம் தீண்டி இறந்துடுறார். ஸோ அவரினுடைய மகன் ஜனமே ஜெயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து நான் வந்து இந்த நாகத்தை எல்லாம் நான் பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யாகம் வந்து வளர்க்குறார். ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலேருந்தும் இருக்கக்கூடிய சர்ப்பங்கள் எல்லாம் அந்த யாகத்தில் விழுந்து செத்து போய்டுறது. உடனே கார்கோட்டகன் வந்து பார்க்குறான், நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் என்ன பண்ணுறார், மகாவிஷ்ணு கிட்ட போய் தஞ்சம் அடைகிறார், நான் எப்படி இதிலிருந்து தப்பிக்கிறதுன்னு. அப்போ அவர் சொல்கிறார், சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு நீ இப்போது அரியலூர் இப்போ இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து அவர் சொல்கிறார், இந்த சதுர்வேதி மங்கலத்தை. இந்த இடத்திற்கு நிறைய பேர், காமரசவல்லி அப்படிங்கிற பேர் இந்த ஊருக்கு, சதுர்வேதி மங்கலம்னு பேர். அதே மாதிரி ரதி வந்து இங்கே மன்மதனை உயிர்ப்பித்ததுனால ரதிதேவிபுரம் அப்படிங்கிற ஒரு பேர். இப்படி பல பேர்கள் இந்த ஊருக்கு இருக்குது. ஸோ கார்கோட்டகன் வந்து இங்கே ஈசனுக்கு அது வந்து தபஸ் பண்ணி அந்த சர்ப்பம் வந்து அதோடைய அந்த இறப்பிலிருந்து சிவபெருமான் அவருக்கு வரத்தை கொடுக்குறார். அப்போது சிவபெருமான் சொல்கிறார், இந்த ஊருக்கு உன்னுடைய பெயரே நான் வைக்கிறேன், கார்கோட்டேஸ்வரர். அதனால் இந்த ஊருக்கு உன்னுடைய திருநாமத்திலேயே இந்த ஊரும் இருக்கட்டும். காமரசவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊருக்கு கார்கோட்டேஸ்வரராக நானும் அப்போ அவர் கேட்குறார், கார்கோட்டேஸ்வரர் நாகம் வந்து கேட்குது, நீங்களும் இங்கே இருங்க. ஸோ ஈசன் கார்கோட்டேஸ்வரராகவும் காமரசவல்லியாகவும் இத்திருத்தலத்தில் அம்பாலும் ஈசனும் அருள் பாலிக்கிறார்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயக சதுர்த்தி ரொம்ப விசேஷம். திருவாதிரை, மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை ரொம்ப விசேஷம். ஐப்பசியில் வரக்கூடிய அன்னப்பாவாடை உற்சவம் அது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம். இப்படி இந்த ஆலயத்தில் விசேஷ நாட்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். கோஷ்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கோவிலை நம்ம சுற்றி வரும்பொழுது விநாயகர், முருகப்பெருமான், துர்கை சன்னதி, அதே போல் இங்கே ரதிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட விக்கிரகம் வந்து அங்கே இருக்குது. ஸோ அவள் வந்து மாங்கல்ய பிச்சை கேட்கறது போல் இங்கே இருக்குது. இங்கே வந்து இந்த ரதி தேவிக்கு வந்து என்ன வேண்டுதல், நம்ம போய் என்ன வணங்கணும் வேண்டுதல் அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை இருக்கிறது, ஒரு நல்ல தாம்பத்தியம் இல்லாமல் இருக்கிறது, குழந்தை பேர், கணவன் மனைவி ஒரு பிணைப்போடு இருக்கணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ரதி தேவிக்கு போயிட்டு நீங்கள் வணங்கி கொள்ளலாம். அங்கே வந்து சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் இதை வாங்கி கொடுங்க, இப்படி வேண்டிக்கோங்க அப்படின்னு. நம்ம அந்த வேண்டுதல்களை அங்கே போய் வந்து செய்யலாம். எப்போ ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்கு இந்த ரதி தேவி அதாவது மன்மதனை எரித்த இந்த இடம். ஸோ காமரசவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாயாரையும் நம்ம வணங்கி ரதி தேவியையும் வணங்கினால் பெண்களுக்கு கணவரிடத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம், ஒரு பாசம் இது வந்து கூடும். அரியலூரில் இப்படிப்பட்ட பல விசேஷங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு நம்ம ஒரு முறை சென்று நம்ம குடும்பத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அதனால் உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ இந்த ஆலயத்திற்கு வந்து பண்ணுங்கள். இந்த ஆலயத்தில், இந்த ஊரில் வந்து பாருங்களேன், சிவபெருமான் கொடுத்த ஒரு வாக்கு, நாகம் யார் வந்து இங்கே நாகம் தீண்டாதான், யாருக்கு தீண்டுதோ அவங்கள எதுவுமே, அவங்களுக்கு உயிர் சேதமோ எதுவுமே ஆகாது. ஸோ இந்த ஆலயத்திற்கு வந்து நம்ம வழிபாடு செய்துவிட்டு போனாலே நம்மளுடைய அந்த சர்ப்ப தோஷமானது நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுமா. அதனால் நீங்கள் ராகு தசை நடக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காமரசவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊரில் கார்கோட்டேஸ்வரரை சென்று வணங்கினால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வளங்களும் நிச்சயமாக கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்றைக்கி கோவில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம், இன்னும் பெரிய கதை, எனக்கு நேரமின்மை அப்படிங்கிறதுனால நான் கதையை வந்து சுருக்கி சொன்னேன். ஸோ நீங்கள் ஆலயத்திற்கு போயிட்டு அந்த ஊருக்கு போயிட்டு அந்த கதையெல்லாம் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. கண்டிப்பாக நானும் போகிறேன். நானும் இது வரையில் நான் போகல. நானும் கண்டிப்பாக அரியலூர் சென்று
இந்த கார்கோடேஸ்வரரை அவசியம் வணங்கிவிட்டு வர வேண்டும். மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily. Taste the Daily.